ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று தவக்காலை சிந்தனையாக தியானிக்க இருக்கிற பகுதி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் தன் பிள்ளையிடம் என்ன எதிர்பார்க்கிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கான இறைவசனம் மத்தேயு 16:24 இறைவசனம். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்றி விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். அல்லேலூயா. இந்த இறைவசனம் அநேக முறை நாம் கேட்டிருக்கலாம். நாம் தவறாக சில புரிதலை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை பின்பற்றவர்கள் தம் தம் சிலுவையை, அவ்வாறென்றால் ஆண்டவருக்கு பின்பற்ற கொடுத்த பாதை சிலுவை பாதை. தந்தையாம் கடவுள் யோவான் 3:16 சொல்லப்படுவது போல தம் ஒரே மகனை, அதுவும் சிலுவை சாவு ஏறெடுக்கும் அளவுக்கும் நம்மேல் அன்பு கொண்டார் என்பதை நாம் தியானித்திருக்கோம். ஆனால் இங்கே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சிலுவையை கொடுத்து சுமக்க சொல்லவில்லை. அநேக தவறாக இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு நோய் என்ற சிலுவையை கொடுத்து விட்டார், தரித்திரம் என்ற சிலுவையை கொடுத்து விட்டார், வறுமை என்ற சிலுவையை கொடுத்து விட்டார். இன்னும் சிலவர்கள் என் மனைவி எனக்கு சிலுவையாக இருக்கிறார்கள், என் கனவி எனக்கு சிலுவையாக இருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அது தவறான புரிதல். ஆண்டவர் ஒருவரையும் பாரமாக கொடுப்பதில்லை, ஏற்ற துணைவியாக தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார்? ஆண்டவர் எப்போதுமே தம் சீடர்களிடம் பேசும்போது ஊமை வாயிலாக தான் அநேக காரியங்கள் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேசப்பட்ட ஊமை தான் இந்த ஊமை. அல்லேலூயா. அப்போது நம்மளுக்கு ஒவ்வொருவருக்குமே ஒரு தந்தையாம் கடவுள் ஒரு இறைத்திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த இறைத்திட்டத்தை சுமந்து நான் எவ்வாறு தந்தைக்கு கீழ்ப்படிந்து அனைத்திலும் தந்தையோட திருவுளத்தை நிறைவேற்றி இன்று விண்ணரசர்கள் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்கும் என்னுள் வீற்றிருக்கும் உரிமை பேர் அளிப்பேன் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக எனக்கு ஆண்டவர் நியமித்த பாதை என்ன, எனக்கு தந்தையாம் கடவுள் நியமித்த இறை அழைப்பு என்ன என்பதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரியம் செய்வோன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் செய்யும்போது சில பாடுகள் வரலாம், சில இடையூறுகள் வரலாம். ஏன்னா நம் சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அல்ல. ஏன் உறவினர்களுக்கு மத்தியிலும் சில எதிர்ப்புகள் வரலாம். அல்லேலூயா. இதெல்லாம் சகித்து கொண்டு ஆண்டவர் எப்படி தந்தையாம் கடவுள் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் கண்ணும் கருத்தமாக இருந்தாரோ அதே போல நீங்கள் நானும் என்னை பின்பற்றி எவரும் தன்னலம் துறந்துனா நமக்கு விருப்பமானதை செய்வதை விட்டுவிட்டு தந்தையாம் கடவுள் திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அநேக நேரம் பதிவிட்டிருக்கிறார். என் சொந்த விருப்பத்தின்படி அல்ல, மாறாக என் தந்தையின் திருவுளத்தையே நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அநேக நேரம் அதே பார்த்தீங்கன்னா நான் பேசுவது நான் அல்ல, என் தந்தை என்ன சொல்கிறாரோ அதான் செய்கிறேன். அப்போது நீங்கள் நானும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தன்னலம் துறந்து என் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன அதை உணர்ந்து அதை செயலாற்ற என் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் சில பேர்லாம் அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, அவர் இப்படி செய்கிறாங்களே, அவங்க இப்படி செய்கிறாங்களே என்று நம்மளுடைய பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் அது முக்கியம் அல்ல. நம்முடைய சகோதரராக இருக்கலாம், அவர்கள் நமக்காக மறிக்கலை. நமக்காக மறித்து நமக்காக நிறைவாழ்வு திட்டத்தை உண்டு பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வார்த்தையின்படி நடக்க தான் நீங்கள் நாளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை பின்பற்ற விரும்புகிறவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும்.
நமக்கு விருப்பமானதை செய்யாமல் தந்தை நியமித்த ஓட்டத்தை ஓட நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவ்வாறு செய்யும்போது மாத்திரம்தான் நாம் வாழ்க்கை முழுமையடைகிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் செய்தார்கள், நம்முடைய அன்னை மரியாளும் செய்தார்கள், நம்முடைய திருத்தூதர்கள் அனைவரும் செய்தார்கள், நம்முடைய திருவாவையில் சொல்லப்படுகிற புனிதர்கள் அனைவரும் இதைதான் செய்தார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் லூக்கா 14 அதிகாரம் 27 இறைவசனம், தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சிறிதாய் இருக்க முடியாது. அப்படின்னா ஆண்டவர் பாடு சுமந்து வர சொல்றாரா? இல்லை இல்லை இல்லை. சிலுவையை சுமக்க சொல்றாரா? இல்லை. நமக்கு நியமித்த ஓட்டத்தை தந்தையாம் கடவுள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வைத்திருக்கிற ஓட்டத்தை, இறைத்திட்டத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவர் ஒருவரும் ஆண்டவருக்கு சீடராய் இருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் நானும் சீடராய் இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் மிகுந்த கனி கொடுத்து என் சீடராய் இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அல்லேலூயா. தந்தைக்கு மாட்சி அளிக்கிற செயலை செய்யாமல் நாம் ஆழ்ந்து கொண்டிருந்தோமானால் கண்டிப்பாக நிலைவாழ்வு நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாய் மாறிவிடும். அநேகர் நாம் எதிர்பார்ப்பது போல நம்முடைய செயல்கள் நிமித்தம், நாள்தோறும் நம்முடைய செய்கிற பக்தி வைராக்கிய நிமித்தம் நம்மளுக்கு நிலைவாழ்வு கிடைத்துவிடும் என்று நாம் நம்புகிறோம். இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் நமக்கு நாமே ஆண்டோடும் இணைத்துக் கொள்கிற ஒரு கருவி. ஆனால் எதுக்காக இணைத்துக் கொள்ள வேண்டும்? அவருடைய இறை திட்டத்தின்படி வாழ அதை செயல்படுத்த. அப்போ அந்த இறைத்திட்டத்தை வாழும் இறைத்திட்டப்படி வாழாமல் செயல்படுத்தாமல் நாம் பக்தி முயற்சிகள் செய்து கொண்டு நமக்கு நாமே அதை செய்கிறதெல்லாம் சரி என்று சொல்லி கொண்டிருந்தோமானால் அது ஆண்டவர் உகந்ததாக இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா தன்னலம் தொடர்ந்து நம்முடைய விருப்பத்தின்படி அல்லாமல், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, தந்தையாங்குழு திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், அன்னை மரியாள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். அவர்கள் தன்னலம் தொடர்ந்து தமக்கு நியமித்த பணியை, அவர்களுக்கு கொடுத்த சிலுவை என்ன? தன் மகனை பெற்றெடுக்க வேண்டும், தன் மகனை ஆண்டவர் விருப்பத்தின்படி வளர்க்க வேண்டும், தன் மகனை சிலுவையில் மரிக்க அவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது அவருடைய சிலுவை. இதை தன்னலமில்லாமல், ஐயோ இது ஏன் மகன் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் எப்படி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. அவ்வாறு இல்லாமல், தன்னலமில்லாமல் தந்தையாம் திருவுளத்தை அறிந்தவர்களாய் இருந்த நிமித்தம் அதை பின்பற்றி வந்தார்கள். அல்லேலூயா. இந்த உதாரணம் நம்மளுக்கு போதும் என்று நான் நம்புகிறேன். என்றால் நம்ம கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு நபரை வைத்திருப்பார், அவளை பின்பற்றி வரும்படியாக ஒரு மாதிரியாய் வைத்திருப்பார். அல்லேலூயா. அதை நாம் செய்கிறோமா என்று இந்த தவக்காலத்தில் பார்க்க வேண்டும். நீங்கள் நானும் அவருடைய சீடராய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர்களுக்குத்தான் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். நற்செய்தி இது யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார், நமக்காக மரித்தார், தந்தையான் கடவுள் 3ஆம் நாள் உயிர்த்தெழ செய்தார், இன்றும் நமக்காக தந்தையின் வலது பரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நம் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார், நம் நித்திய வாழ்வு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லும்படியாக நீங்கள் நாளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தவக்காலத்திலாவது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு நாம் செயலாற்றும் போது ஆண்டவருக்கு இதைவிட பெரிய வெகுமதி நாம் கொடுக்க முடியாது. சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்மாவும், அழிகிற ஆத்மாவை பார்த்து தாகம் கொண்டு இருக்கிறார். நம் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய சுயத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், படைத்தவரை மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தன் வாழ்க்கை என்ன வாழ்வதற்கு தெரியாமல் தன்னை சீரழிக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவ்வாறுக்கெல்லாம் நம்ம ஈஸி கொடுக்க வேண்டாமா? அல்லவையா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம் சீடர்களுக்கு கொடுத்த பொறுப்பு, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். அவருடைய ஆண்டவர் பிள்ளையை மாற்றுங்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளை எல்லாம் அதை கடைபிடிக்கும்படி செய்யுங்கள். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மளோடு இருந்து அவருடைய இறை திட்டத்தை செய்ய நம்மளுக்கு உதவி செய்வாராக. அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனை சோத்தரிக்கிறோம். இயேசு மகாராஜாவை சோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை சோத்தரிக்கிறோம். கனப்பணிக்கும் தகப்பனை ஆண்டவரே, இந்த காலத்தில் அப்பா உடைய இறை வார்த்தையை தியானிக்கும்படியாக நீ கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, உள்ளம் கொத்தப்பட்டவர்களாக உடைய வார்த்தையை பேசும்போது அப்பா ராஜா, உள்ளம் கொத்தப்பட்டவர்களாய் மனமாற்றம் அடைந்து அப்பா உமக்கு ஏற்ற பிள்ளையாய் மாறினவர்கள் போல அப்போ அந்த இறை செய்தி கேட்குற ஒவ்வொருவரும் அப்பா தகப்பனை நீ தொடுவீராக. உன் உள்ளத்தில் அப்பா இருக்கிற விருப்பத்தை எல்லாம் நீ மாற்றுவீராக ராஜா. அப்பா அவங்களோட தேவையெல்லாம் சந்திப்பதற்காக நன்றி. அப்போ அது உங்களை நெருங்க முடியாத இருக்கிற எல்லா தடைகள் நசலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விலகி போவதாக. ஒவ்வொருவரும் அப்போ தகப்பனை தன் சிலுவை சுமந்து அப்பா நீர் வைத்திருக்க நியமித்த ஓட்டத்தை ஓடும்படியாக ஆண்டவருடைய சொல்வது போல நல்ல ஒரு ஓட்டத்தை நான் ஆண்டவருக்காக ஓடினேன் என்று சொல்வது போல இந்த இறை செய்தி கேட்கிற ஒவ்வொரு சகோதரி மேலும் என் தயவோடு அந்த ஆவியானவர் அசை பாடுவராக தன்னுடைய வேலையை செய்யும்படியாக என் தகப்பன் தேர்ந்து கொண்டுபட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்போது அந்த ஆவி இறங்குவதாக ராஜா. நன்றி தகப்பனை செயல்படுத்துவீராக ராஜா. இம்மட்டும் உதவி செய்ய எபினேசர், இனியும் உதவி செய்ய வளவராகிறேன். சகல துதிகான மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை மீட்பரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாம் ஜெயிக்கும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.